ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹட். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது வந்து சரஸ்வதி பூஜை ஈவினிங்க. நம்ம வீட்டில் தெரிஞ்சவங்க வந்து நவராத்திரி கொலு வச்சுருந்தாங்க. அதுக்கு தான் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஈவினிங்காக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தோம். நான் என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறேன் நவராத்திரி பூஜை. இது வரைக்கும் என்னை யாரும் இன்வைட் பண்ணதும் இல்லை, நானும் அட்டன் பண்ணதில்லை. ஆனால் என் மாமியார் வந்து எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல பெரிய பெரிய படியெல்லாம் வச்சு கொலு வச்செல்லாம் சாமி கும்பிட்டுருக்காங்க. அந்த பொம்மைங்கள்லாம் இன்றைக்கும் வீட்டில் நான் பார்ப்பேன். அதுக்கு வந்து என்ன வாங்கிட்டு போகணும் நவராத்திரிக்குன்னு எனக்கு தெரியாது. மாமியார் சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம கொலு பொம்மை வாங்கிட்டு போகணுன்ட்டு. நான் வந்து விநாயகரும் சரஸ்வதியும் இருக்க மாதிரி 2 பொம்மைங்க வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை வந்து நாமளே கொண்டு போய் வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதே மாதிரியே பண்ணினேன். இது வரைக்கும் உங்களுக்கும் தெரியல, யாராவது இந்த மாதிரி இன்வைட் பண்ணுறாங்க, நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் குழந்தைங்கள்லாம் வந்து பஜனை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. மழைலையே அழகுதாங்க. அவங்க என்ன பண்ணாலும் சரி, அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் உட்காந்து ரசித்து பாட்டு கேட்டுட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. சாப்பிட்டாச்சு. கிவ் அவே மாதிரி கொஞ்சம் வளையல், ப்ளவுஸ் பிட்டு இதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஹஸ்பண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. மேபி என்னோட சில பேருக்கு ரிலேட் பண்ணிக்க முடியுதான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் எதிர்பார்க்குறது சரின்னு சொல்லணும், எது சொன்னாலும் அப்ஜெக்ஷன் சொல்லக்கூடாது. இதில் எனக்கு ஒரு 2 அப்ஜெக்ஷன் இருக்குங்க. சரின்னு சொல்லணும், எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு விஷயம் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நாம் அதை கொடுக்குறோமான்னு யோசிக்கணும். அப்படி யோசித்தோன்னா நாம் சரின்னு சொல்லணும் நம்மக்கிட்டன்னு எதிர்பார்க்குற ஹஸ்பண்ட்ஸு நம்ம ஒய்ஃப் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லணும்ப்பா அப்படின்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. 2வது, நம்ம பிளட் ஆகட்டும் இல்லை நம்ம யார் ஒருத்தவங்க பிளட்லேருந்து வந்திருப்போம்ல 2 பேர். ஒன்று நம்ம அம்மா பேரண்ட் எல்லாருமே வந்துட்டு நம்ம சொல்லிட்டோம், நம்ம குழந்தைங்க சொல்லிடுச்சு, நம்ம ரத்தம் சொல்லிடுச்சு, அதனால் நம்ம சரின்னு சொல்லிடணும். நம்ம சொல்கிறதுக்கு ஏதாவது அப்ஜெக்ட் பண்ணாமல் சொல்லிடுவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. உனக்கு என்னடா தெரியும், நீ போப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னொன்று நம்ம பிளட்டு, அதாவது நம்ம பெற்ற குழந்தைங்க. அது 5 வயசு ஆகட்டும், 25 வயசு ஆகட்டும், நம்ம என்ன சொன்னாலும் அம்மா சொல்லிட்டாங்க, அப்பா சொல்லிட்டாங்க, உடனே சரின்னு சொல்லுவாங்களா? டவுட்டு தாங்க. ஏன்னா 5-6 வயசுலேயே இந்த ட்ரெஸ்ஸை எடுக்காதனா இல்லை எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு அப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி அப்ஜெக்ட் பண்ணுறது எல்லாமே தப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா நாமளே ஃபஸ்ட் அப்படி இருக்க மாட்டோம். நம்ம அம்மா அப்பா பேச்சை கேட்டிருப்போமா, இல்லை நம்ம குழந்தைங்க பேச்சை ஃப்யூச்சரில் கேட்போமானா கண்டிப்பாக ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். இப்படி இருக்கிறப்போ வெளியிலேருந்து வந்து எந்த சம்மந்தமும் இல்லாமல் திடீர்னு நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் சொல்லணும், அப்போ சரின்னு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்தா எப்படிங்க முடியும்? பழகிறதுக்கு கூட கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? கண்டிப்பாக இதை அவங்க யோசித்தா நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.